ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 18 ஆஃப் சேலரி. இது சிஎம்ஏ இன்டர் டைரக்ட் டாக்ஸேஷனில் இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா ஆர்எஃப்ஏ பார்த்துருக்கோம். பர்குசிட் ஆரம்பித்து அதில் ஆர்எஃப்ஏ மட்டும் பார்த்துருக்கோம். ஆர்எஃப்ஏல சாதாரண ஒரு ஆர்எஃப்ஏ இல்லை ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறாங்க எம்ப்ளாயர், அந்த அக்காமடேஷனை ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும், இல்லை வேறு இடத்துல அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, ஹோட்டலில், மோட்டலில், வேறு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில், இந்த மாதிரி இடத்துல கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த கேசஸ்லாம் பார்த்தோம். இப்போது வேறு சில பர்குசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்எஃப்ஏ முடிஞ்சிருச்சு. ஆர்எஃப்ஏலேருந்து கண்டிப்பாக சம் வரும் இன்டரை பொறுத்த வரைக்கும். ஃபைனலில் ஒன் வேர்டில் கேட்கலாம். இப்போ பார்க்க போகிறது வேறு சில பர்குசிட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் பை எம்ப்ளாயர். பெர்குசிட்னாலே என்னென்னா, எம்ப்ளாயியோட ஏதோ ஒரு செலவை எம்ப்ளாயர் ஏற்றுக்கிட்டு அவங்க பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்க, எம்ப்ளாயர் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பெர்குசிட் நம்மளுக்கு தெரியும். இப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் பை எம்ப்ளாயர்னா, லைஃப் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி எடுத்திருக்காரு. அந்த மாதிரி எடுத்திருக்கும் பட்சத்தில் ப்ரீமியமை எம்ப்ளாயர் பே பண்ணிடுறாரு. எம்ப்ளாயியோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை எம்ப்ளாயர் பே பண்ணிடுறாரு. அப்படி பே பண்ணும்போது அது பர்குசிட். அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2 clause 5, கான்ட்ரிபியூஷன் டு அ ஃபண்ட் பை எம்ப்ளாயர் டு இஃபெக்ட் தி லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயி ஆர் டு கான்ட்ராக்ட் ஃபார் ஆன்னுட்டி. அதாவது ஒரு ஃபண்டு, அதுக்காக ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க, அந்த லைஃப் இன்சூரன்ஸ்க்காக ஒரு ஃபண்டு. ஆனால் எம்ப்ளாயி பே பண்ண போகிற ப்ரீமியமை எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு டு எஃபெக்ட் தி லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயி அல்லது டு கான்ட்ராக்ட் ஃபார் ஆன்னுட்டி. ஆன்னுட்டினா நம்மளுக்கு தெரியும், இன்கமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஃபண்டுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். இது ஆன்னுட்டி அப்படின்ற ஒரு டெஃபினேஷனில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் பெர்குசிட் தான். இதுக்காக 80C கேன் பி கிளைம்டு. 80C இந்த ப்ரொவிஷனுக்காக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்வெட் equity shares allotted or transferred to the assessee. அதாவது வேல்யூஷன் ஆஃப் ஸ்வெட் equity shares allotted or transferred to the assessee பொறுத்த வரைக்கும், இங்கே அசஸிங்கிறது எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் ஸ்வெட் equity shares, நல்லா பாருங்கள், ஸ்வெட் equity sharesஸை அலாட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சாதாரணமாக வேறு ஏதாவது எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க எம்ப்ளாயர் அப்படின்னா அதோட வேல்யூவேஷன் நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி இந்த ஸ்வெட் equity ஷேர்ஸோட வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்வெட் equity ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸ்வெட் equity shares அப்படிங்கிறது equity shares issued by a company to its employees by the employers to its employees ஆர் டேரக்டர்ஸ். டேரக்டரும் எம்ப்ளாயி தானே, எம்ப்ளாயின்ற பொசிஷனில் இருக்கும்போது டேரக்டர் எம்ப்ளாயி at a discount or for a consideration other than cash for providing know-how or making available rights in the nature of intellectual property rights or value additions by whatever name called. அதாவது கம்பெனி வந்து சும்மா போய் எம்ப்ளாயிக்கு ஷேர்லாம் அலாட் பண்ண மாட்டாங்க. எம்ப்ளாயிக்கு ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணுறாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. 100 ரூபா ஒரு ஷேர் இருக்குன்னா அதோட கம்மியாக ஒரு 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மி ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கல அப்படின்னா அதர் தேன் கேஷ், வேறு ஏதாவது ஒரு கைண்டு, கேஷ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொருளாக கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா எம்ப்ளாயி மூலமாக இவங்க ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் அந்த கம்பெனிக்கு வேணும் அப்படின்ற இதில் ஃபார் ப்ரொவைடிங் நோஹவ் ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் நோஹவ்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். இப்போ ஒரு அசட் இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஒரு மஷினரி இருக்குது, பிளான்ட் இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது நோஹவ், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சாதாரணமாக நம்மளுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா கேட்டலாக் மாதிரி. நோஹவ்ங்கிறது பெரிய டேர்மில் சொல்லணும்னா நோஹவ், சின்னதில் சொல்லணும்னா கேட்டலாக் மாதிரி. அதோட ரைட்ஸ் என்ன, அது எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான். இதுவும் ஒரு அசட் தான், இன்டான்ஜிபிள் அசட்டு, அதுக்கு பேர் நோஹவ். சாதாரணமாக ஒரு மிஷினரி வாங்கி வச்சுட்டு அதை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்கு யூஸே கிடையாதுல்ல. அதனால இதுக்கு பேரும் ஒரு அசட் தான், இன்டான்ஜிபிள் அசட்டில் வரும் நோஹவ். ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் இன் தி நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் ரைட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா வேறு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கும்ல, அதில் அவங்களுக்கு உரிமை கொடுக்கறது. ஆர் வேல்யூ அடிஷன் பை வாட் எவர் நேம் கால்டு.
அது இல்லைன்னா வேல்யூ அடிஷன், அவங்க மூலமாக வேறு ஏதாவது வேல்யூ அடிஷன் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எம்ப்ளாயிக்கு கம்மியான விலையில் ஷேர்ஸ் அலாட் பண்ணுறது, ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணுறது, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பேர் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டினாலும் செக்யூரிட்டி தான். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஹெச் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 அண்ட் வேர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஹாஸ் பீன் கிராண்டட் அண்டர் எனி பிளான் ஆர் ஸ்கீம். ஸோ therefore includes securities offered under such plan or scheme. Specified securities அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் செக்யூரிட்டி தான். சாதாரண செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்டில் வரப்படி சாதாரண செக்யூரிட்டிக்குள்ள மீனிங் தான். மற்றும் வேறு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஹாஸ் பீன், இந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்கல்ல, அது பேர் ஸ்டாக் ஆப்ஷன். அந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனில் வேறு ஏதாவது செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிளானு ஸ்கீம் படி அந்த செக்யூரிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய செக்யூரிட்டிஸும் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். செக்யூரிட்டிஸ் அண்டர் ஸ்க்ரா ஆக்ட், மேலே சொன்ன அந்த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷேர்ஸ்னால் பங்குகள் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் சின்ன சின்ன துண்டு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸ் ஆர் அதர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இன் எனி ஆஃப் தி இன்கார்பரேட்டட் பாடி ஆர் பாடி கார்பரேட். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேராக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், வேறு எது மார்க்கெட் விற்பனை செய்யக்கூடிய வேறு ஏதோ ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம். டெரிவேட்டிவ்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதாவது டெரிவேட்டிவ்ஸுங்கிறது வேற ஒரு அசட்டை சார்ந்து தன்னோட வேல்யூவை டிரைவ் பண்ணிக்கிறது. அதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன, டெரிவேட்டிவாக இருக்கலாம். யூனிட்ஸ் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் பை எனி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னா என்னென்னு தெரியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமாக வேறு இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம். அதில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு யூனிட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ZG அண்டர் சர்ஃபாசி ஆக்ட். செக்யூரிட்டி ரிசிப்ட், நான் இது ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸம்ஷன் சாப்டர் இருக்குல்ல, இன்கம்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், அதில் செக்யூரிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கேயோ சொல்லியிருப்பேன். அதில் இந்த செக்யூரிட்டி ரிசிப்ட் சொல்லியிருக்கலான்னு பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. இதை வந்து நான் தனியாக இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வேணால் தனியாக அப்புறமா எடுக்கிறேன். செக்யூரிட்டி ரிசிப்டாக இருக்கலாம், அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ZG ஆஃப் சர்ஃபாசி ஆக்டாக இருக்கலாம். யூனிட்ஸ் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர் எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் கொடுக்கக்கூடிய யூனிட்ஸாக இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ டு அன் இன்வெஸ்டார் பை அன் இஷ்யூவர். அதாவது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். எதுக்கு சும்மா சர்டிஃபிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுக்குறாங்க, இப்போ வந்து ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த இஷ்யூவர் கொடுக்கக்கூடிய ஆள் வந்து ஷேரை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக காசு வாங்கிக்குவாங்க. அந்த ஷேரை கொடுக்குறாங்கல்ல, ஷேருங்கிறது சும்மா அது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் மாதிரி நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அந்த காசு கொடுக்குற ஆள்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது அந்த இஷ்யூவர் கொடுக்குறாங்க இல்லையா, இஷ்யூவர் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். பீயிங் அ ஸ்பெஷல் பர்பஸ் டிஸ்டிங்க் என்டிட்டி, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் டிஸ்டிங்க் என்டிட்டியாக இருந்து விச் பொசஸ் எனி டெட் ஆர் ரிசீவபிள். இப்போ ஷேரு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேருக்கு பதிலாக காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இதே பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா காசை கொடுத்துட்டு மறுபடியும் ஷேர் வாங்கிப்பாங்க. அப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு கடன் வச்சுருக்காங்க. விச் பொசஸ் எனி டெட்டு ஆர் ரிசீவபிள் இன்க்ளூடிங் மார்ட்கேஜ் டெட். மார்ட்கேஜ்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா வீட்டின் மேலே உள்ள கடன் இருக்கும்ல அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் மார்ட்கேஜ் டெட்டா கூட இருக்கலாம். அசைன்டு டு சச் என்டிட்டி அண்ட் அக்னாலஜிங் த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சச் இன்வெஸ்டர் இன் சச் டெட் ஆர் ரிசீவபிள். அந்த சர்டிஃபிகேட் மூலமாக என்ன அந்த இன்வெஸ்டருக்கு சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உரிமைகள், பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய விருப்பங்களும் அதில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகளையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை. இன்க்ளூடிங் மார்ட்கேஜ் டெட்டு ஆஸ் த கேஸ் மே பி. அதாவது சுருக்கமாக 4 வரியில் சொல்லணும்னா, இப்போது ஷேரை கொடுக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே தான் இவ்வளோ கதை வருது. அந்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, கம்பெனி அந்த கொடுக்குற ஆள் இருக்காங்களா இஷ்யூவர், அவங்க ஒரு டெட்டு வச்சுருக்காங்க. அந்த டெட்டு மார்ட்கேஜ் டெட்டாகவும் இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது மூலமாக அந்த டெட்டுலேயோ ரிசீவபிளையோ இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்டருக்கு தெரியப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கலாம். எது இந்த ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டின்னு நீங்கள் சொன்னாங்கல்ல அது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் சச் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிக்ளேர்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேறு எந்த செக்யூரிட்டி அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருக்கலாம். ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய உரிமைகள் அண்ட் விருப்பங்களாக கூட இருக்கலாம்.
ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டேக்ஸ் பாயிண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எம்ப்ளாயிக்கு இந்த மாதிரி ஷேர்ஸை குறைந்த விலையில் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது மூலமாக ஒரு நோஹோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோஹோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டெலெக்சுவல் ரைட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க எம்ப்ளாய்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை அவங்களோட இன்டென்ஷன் அந்த நோஹோ கொடுக்குறதா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது இதுக்கு பேர் பர்குசிட் அப்படின்னு வராது. அதை நான் படிக்கிறேன். இஃப் த ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் ஃபார் நாட் ப்ரொவைடிங் நோஹோ then it is not taxable as perquisite. அப்போ இதுக்கு பேர் பர்குசிட்னு கீழே வராது. if such option is granted to the employee against acquisition of immovable property, ஒருவேளை எம்ப்ளாய்ட்டு இருக்கிற இல்லை அது ஏதோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அவங்க அக்வயர் பண்ணுறதுக்காக, கம்பெனி அக்வயர் பண்ணுறதுக்காக இவங்க அக்வயர் பண்ணோன்னா காசு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இவங்க ஷேராக கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட்டுக்கு பேர் நாட் பர்குசிட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறதுக்காக ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த மாதிரி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நாட் பர்குசிட். ஹவவர் எம்ப்ளாயி இஸ் லைபிள் டு பே டேக்ஸ் அண்டர் சென்ட்ரல் கேபிட்டல் கெயின்ஸ். ஆனால் இந்த மாதிரி இப்போ வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி விற்றாங்கன்னா அவங்க எப்படி டாக்ஸபிலிட்டி அவங்களுக்கு வரும்? இப்போ சாதாரணமாக ஒரு அசட்டை விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும், அது மூலமாக கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுவாங்க. இங்கே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு அதுக்கு பதிலாக ஷேர் வாங்கிக்கிறாங்க, இவங்க காசு வாங்காமல் ஷேர் வாங்கிக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும் கேபிட்டல் கெயின்ஸுக்கு கீழே அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இது பர்குசிட் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் கீழே அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும். நெக்ஸ்ட்டு perquisite. Value of any specified security shall be perquisites if such security allotted on or after 1/4/2009, such security allotted by the employer directly or indirectly, such security are allotted transferred free of cost or at concessional rate. 1/4/2009 அப்புறம் அலாட் பண்ணியிருக்கணும். ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் ஆர் பாஸ்ட் எம்ப்ளாயர், பழைய புதிய எம்ப்ளாயர் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அலாட் பண்ணியிருக்கணும், ஃப்ரீயாவோ கன்செஷனல் ரேட்லேயோ கொடுத்துருக்கணும். இப்படி யாராவது கொடுத்துருந்தாங்க, செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பர்குசிட். இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து 1/4/2021னா இன்னைக்கு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எப்போ ஒரு நாள் டிசம்பரில் போய் அவங்க அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாயி அப்படின்னா, என்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனை அன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஆன் த டேட் ஆன் விச் த ஆப்ஷன் இஸ் எக்ஸசைஸ்டு பை தி assessee less the amount actually paid by the assessee for it. அந்த ஷேருக்காக எம்ப்ளாயி எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதை லெஸ் பண்ணிடணும். கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் வேல்யூ ஆஃப் பர்குசிட். இங்கே இந்த ஆப்ஷன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு வேர்டு, இது நான் வந்து எஃப்எம் கிளாஸ் எடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் அப்படிங்கிறது ரைட், நாட் அன் ஆப்ளிகேஷன். அது வந்து உரிமை, உங்களோட எதுவும் பொறுப்புகளோ கடமையோ கிடையாது. நாட் அன் ஆப்ளிகேஷன் டு அப்ளை ஃபார் தி ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டி. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஏ கம்பெனி எக்ஸ் கிராண்ட்ஸ் அ கம்பெனி எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கிராண்ட்ஸ் ஆப்ஷன் டு இட்ஸ் எம்ப்ளாயி. இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆர் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயிக்கு ஆன் 1st April 2015 அன்னைக்கே கொடுத்துட்றாங்க. டு அப்ளை ஃபார் 100 ஷேர்ஸ், 100 ஷேர்ஸை அப்ளை பண்ணும்படி கொடுத்துருக்காங்க. ஃபார் மேக்கிங் ரைட் இன் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் உரிமை ரைட் உருவாக்குறதுக்காக டு தி எம்ப்ளாயர் கம்பெனி அட் அ ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ் ஆஃப், அதோட ரேட் வந்து 50 per share அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித் த டேட் ஆஃப் வெஸ்டிங் தி ஆப்ஷன், with the date of vesting of the option being 1st April 2016 and exercise period being 1st April 2016 to 31st March 2021. Employee or exercises option on 31st March 20 and shares are allotted transfer term on 3rd April 2020. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய டேட் என்னென்னா, என்னைக்கு அவங்க ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டை மட்டும் பாருங்கள். என்னைக்கு பண்ணுறாங்கன்னா 31st March 2020 என்னைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த தேதியில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 440 நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வந்து அப்ளை கொடுக்குறாங்கன்னா 100 ஷேர் கொடுக்குறாங்க. கரெக்டாக 100 ஷேர் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ 100 into 440, 44,000 less amount paid by the employee. அமௌண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 50 per share கொடுக்குறாங்க. ஸோ 50 into 100 5,000. இது லெஸ் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் 39,000. இதுதான் வேல்யூ ஆஃப் பர்குசிட். For computing capital gain on transfer of these shares, 44,000 is taken as cost of acquisition. இந்த அமௌண்ட்டை
கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டும்போது ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டும்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எதை எடுத்துக்கலாம்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 44,000 அப்படின்ற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வேல்யூஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ் ஃபார் மோட்டர் கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்டரில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஃபைனலில் கூட அமெண்ட் ஆயிருந்ததுன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் இவ்வளோ வரைக்கும் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 18 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் என்ன உள்ள போகுது அப்படின்னு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.